ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. எங்கள் 2 பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. அதாவது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அப்போ அதெல்லாம் ஒரு வித்தியாசமே இல்லைங்க. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அதில் தான் இருக்குது எல்லாமே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம மனைவிக்கிட்டேயோ கணவன்கிட்டேயோ வந்து உண்மையாகவோ அன்பாவோ இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம வாழும்போதே வந்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழலாங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும், ஒரு யார்கிட்டையும் கடன் வாங்கினாலும் சரி, நம்ம தொழில் இது பண்ணலாமா அது பண்ணலாமா, வீட்டில் அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம், ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி எதுவும் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம யோசிக்கிறத விட வந்து அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு வந்து ஏதாவது வந்து யோசித்து சொல்லுவாங்க. ஒரு எல்லாத்துலேயுமே வந்து அவங்கக்கிட்ட கலந்து பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் வந்து ஒரு லாபம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே அவங்கக்கிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து அமையும். அது போக நான் இவங்களை நிச்சயதார்த்தத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்களை கல்யாணம் பண்ணுறப்ப தூத்துக்குடியில் போய் பார்த்தது செஞ்சது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அதை வந்து நான் இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நான் தூத்துக்குடி தாங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த கிராமம் தான். தூத்துக்குடியிலேருந்து நான் கல்யாணம் முடிஞ்சு கிராமத்துக்கு வர்றப்ப எனக்கு டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீ வந்து தூத்துக்குடியில் படிச்சிருக்கிற வளர்ந்தது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே கிராமத்தில்ங்கிறப்போ வந்து நம்ம வேலைக்கு போகிறது, காலையில் சீக்கிரமாக எழுந்திக்கிறது, நைட்டு வந்து சிட்டின்னா 11-12 மணி வரை ஆள் நடமாட்டம் இருக்கும். கிராமத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு 8 மணிக்கு கிராமமாக அமைதியாயிரும். அந்த மாதிரி தான் இருக்கும். அது போக இவங்கள நிச்சயதார்த்தம் பண்ணது கல்யாணம் அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க போகிறப்போ வந்து மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்போம். நான் ஃபஸ்ட்டு இவங்களை பார்க்க போகிறப்போ வந்து சொல்லியிருந்தேன், எதுனாலும் உண்மை தானே சொல்லணும், எந்த பழக்கமும் கிடையாதுங்க. நான் படிச்சிருக்கேன், படித்ததுக்குன்னா வேலை எதுவும் கிடைக்கல, கிடைச்ச வேலையை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பா கூட வந்து கிராமத்தில் இருந்து அப்பாவுக்கு வேறு முடியல, அவங்க கூட இருந்து வந்து விறகு தான் வெட்டுறேன், கரிமூட்டம் அந்த மாதிரி தொழில் இருக்குல்ல, அதுதான். எங்கள் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கிறவு தான் ஃபுல்லாக. மழை நேரத்தில் வந்து விவசாயம் பண்ணுவோம், மழை நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கோடை நேரத்தில் வந்து வேறு வேலை ஃபேக்ட்ரி அதெல்லாம் இங்கிட்ட கிடையாது, வானம் பார்த்த பூமி தான். விறகு வெட்டி கரிமூட்டம் போகிறது அதுதான் பார்ப்போம். அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அந்த டைமில் நான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க கூட இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை தான் இவங்கக்கிட்ட சொன்னேன், நீ சிட்டியில் இருந்திருக்கிற, கிராமத்தில் வந்து நான் இந்த வேலை தான் பார்க்குறேன், படிச்சுட்டு எதுவும் வேலை கிடைக்கல, கண்டினியூஸாக இதே பார்த்தாலும் பார்ப்பேன், எல்லாத்துக்கும் சம்மதமாக, என்னையும் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கிறத வந்து நான் கேட்டவங்கக்கிட்ட எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி தான், சரி நம்ம அம்மா அப்பா பார்த்தா கரெக்டாக தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சரி நானும் ஓகே சொல்லி கல்யாணம் முடிச்சு இங்கேயும் வந்துட்டேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷம் 6 வருஷம் முடிஞ்சு 7 வருஷம் நடந்துட்டுருக்கு. அதாவது நம்ம வந்து பொண்ணு வீட்டு சைடு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம், மாப்பிள்ளை வந்து தங்கமான பையன்ப்பா, எந்த பழக்கமும் இருக்காது, இது படிச்சிருக்காங்க, இங்கே வேலை பார்க்குறாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன தான் நம்ம சொன்னாலும் வந்து அதை வந்து மறைக்க முடியாது. நம்ம வந்து கல்யாணம் முடித்து நம்மளோட மனைவி நம்ம கூட வாழ்கிறப்போ 1 வருஷத்துலேயே 2 வருஷத்துலேயே வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. நான் வந்து உண்மையை சொல்லி தான் கல்யாணம் முடித்தேன். அது போக இவங்ககிட்டே கேளுங்க, எங்களுக்கும் எல்லாம் ஓகே சம்மதம் சொல்லி தான் முடிச்சு. இதுவரை வந்து எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது. ட்ரிங்க்ஸோ சிகரெட்டோ பீடியோ அந்த மாதிரி வந்து புகையில போகிறது அந்த மாதிரிலாம் எந்த பழக்கமும் கிடையாது. அதுக்காக போடுறவங்களெல்லாம் நான் எதுவும் குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. நான் வந்து சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க, இனிமேல் அப்படி தான் இருப்பாங்க. எங்களுக்கு எந்த மாதிரி பழக்கமும் கிடையாது, ஆரம்பத்துலேருந்து எந்த பழக்கமும் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து விடுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. மறக்கிறதோ விடுறதோ ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நம்ம பழகாமலே இருந்துட்டோம் அப்படின்னா வந்து நல்ல விஷயம் தானே. ஏன்னா நம்ம வேலை பார்த்து நம்ம குடும்பம் குழந்தை இது பார்க்குறதுக்கே வந்து நமக்கு வந்து போதிய வருமானம் வந்து பத்த மாட்டேங்குது. இது போக எக்ஸ்ட்ரா வந்து தேவையில்லாத வேலைகள்லாம் இருக்குது. நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை வந்து நல்ல சந்தோஷமாக மனைவி கணவன் குழந்தைகளோட வந்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படின்னா வந்து அதே போதுங்க, வேறு என்ன நமக்கு சந்தோஷம் வேணும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா உங்கள் மேரேஜை பற்றி சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா நான் உங்ககிட்ட சொல்கிறோம். நீங்கள் வந்து எங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ வந்து நாங்கள் பண்ணுறோம், ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுறோம். எங்களோட சேனல் நாங்கள் பேசுகிறது எங்கள் ஃபேமிலி பிடிச்சது அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.